ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி விட்டு தான் காமிக்கிறாங்க. ஆனந்த், அருண், ரியா, ஐஸ்வர்யா 4 பேருமே ஒரு ரூமில் நின்று திட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் திட்டம் போட்டாலும் கடைசியாக அந்த கார்த்தி ஜெயிக்கிறதோ நான் அசிங்கப்படுறதோ வேலையாக போச்சு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி ஆனந்த் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து கார்த்திக்கிட்ட அசிங்கப்பட்டு தலை குனிறதை விட அவன் பாடு நாம பாடு, விட்டு போட்டு வேலையை பாரு. எனக்கு சாதாரணமாக சொல்கிறீங்க, பின்னாடி கார்த்திக்கிட்ட கை எந்த சொல்கிறீங்களாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ அந்த அபிராமி குரூப் ஆஃப் கடலோட சுறா தானே கார்த்தி. இங்கே பாருங்கள், அந்த சுறாவை வேற ஒரு இதுக்கு ஏரிக்கு வந்து மாற்றிட்டோன்னா ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு கேட்டதும் எனக்கு புரியலையே. இப்போது கடலில் இருக்கிற சுறாவை குளத்தில் போட்டோன்னா அதனால் தாக்கு பிடிக்க முடியாதுல, கண்டிப்பாக மறுபடியும் கடலுக்கு தானே வரும் அப்படின்னு சொன்னதும் என்ன ரியா சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இப்போது உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் வேலை பார்க்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் கார்த்தி லேபராக வேலை பார்க்கணும், அதுக்கு இதுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்க்க வைக்கணும். இங்கே பாருங்க, கார்த்தியால தாக்க பிடிக்க முடியாத ரொம்பவே மோசமான ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செய்ய விடணும். அப்படி மட்டும் கார்த்தியால ஒரு நாள் கூட தாக்க பிடிக்க முடியலன்னா ஈஸியா சவாலில் தோத்து தான் முடிவு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னதோ சூப்பர் ஐடியா ரியா. ஆனா நமக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை ரியா, எனக்கு இந்த ஞாபகம் வராம போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பேர் வந்து ரஷ்மிகா. அவ வந்து ஆணவம் திமிருன்னு ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ அத்தனையும் அவளுக்கிட்ட இருக்குது. ஸோ அவள் ஃபேக்ட்ரியில் மட்டும் காத்தி வேலைக்கு சேர்ந்தான்னு வச்சுக்கோ, ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட அவனால் தாக்கு பிடிக்க முடியாது, எந்த ஒரு வீர வசனமும் அவகிட்ட பேச முடியாது அப்படின்னும். அப்புறம் என்ன, நாளையிலிருந்து காத்தியை அந்த ஃபேக்ட்ரிக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு இவங்க 4 பேரும் திட்டம் போடுறாங்க. மறுநாள் காலையில் காத்தி ஃபேக்ட்ரிக்கு கிளம்பலான்னு வரும்போதோ, காத்தி இனிமேல் நீ இங்கே போக வேணாம், என்னோட ஃப்ரெண்ட் ரஷ்மிகா இருக்கா, அவளோட ஃபேக்ட்ரிக்கு தான் இனிமேல் வேலைக்கு போகணும், இந்த விசிட்டிங் கார்டு அப்படின்னதும் எதுக்குடா மாற்றி வேலைக்கு அனுப்புற அப்படின்னு அபிராமி சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா, நமக்கு சார்பான எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு கார்த்தியை அனுப்பி வச்சாலும் அங்கே எல்லாரும் கார்த்தியை முதலாளியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் கார்த்திக்கு வந்து தெரியாத ஃபேக்ட்ரி, அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் இருக்கிற யாருக்கும் கார்த்தியும் தெரியா, அதனால தான் நான் அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னதும் இதில் என்னமா இருக்குது, பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த முதலாளி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஆனந்த் சொன்ன முதலாளியை, அவங்க வந்து செம்ம திமிரான பொண்ணு போல இருக்குது. செக்யூரிட்டி டைமுக்கு வந்து கேட்டை ஓப்பன் பண்ணலைன்னு செக்யூரிட்டி கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம கார்த்திகை மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிட்டு